உங்க கட்சியில இருந்து ரிசைன் பண்ணாங்க, இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது, அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? தேர்தல் வரட்டும். தேர்தல் வந்த பின்னாடி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற சந்திக்கும். இந்த துரோகம் செய்து இழைத்து சென்றவர்கள் மீண்டும் அவர்கள் தேர்தல் பரிசுக்கு வருவார்களா என்று நாம் பார்க்கிறோம். இல்லை என்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளரை என்னுடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிப்பார்கள். அடிப்படையில் அந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உண்டு. இப்போ முதல்வர் விஜய் ரிசைன் பண்ண அந்த தொகுதி இருக்குல்ல, அதுலயும் அதிமுக போட்டிட்டு வெற்றி வாகை கூறுவீங்களா? அதாவது இடைத்தேர்தல் எது வந்தாலும் கூட்டணி கட்சியின் சார்பாக எங்கள் இயக்கம் எங்கெல்லாம் வென்றிருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவோம். வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் கட்சிக்கு நம்பிக்கை தான் நாங்கள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வெற்றி உறுதி என்று நான் கருதுகிறேன். அடுத்து மந்தையா போயின்னுக்கிறாங்க, வாசல்ல தவம் காத்துனுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதே நேரத்துல நான் விசாரிச்சதுல சில பேர்கிட்ட ஏண்டா போகணும்னு இருக்கு மனநிலை. அதை குறித்து ஒரு 2 வரி. அந்த மாதிரி சென்றவர்கள் எங்கள் கட்சியில் இங்கே இருந்து அனுபவித்தவர்கள், ஆதாயம் பெற்றவர்கள், தங்களை வளமாக்கி கொண்டவர்கள், ஆட்சியில் இருந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தவர்கள், சோதனை வருகின்ற போது தாங்கிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். தொண்டர்கள் யாரும் சொல்லுங்க. நீங்க இன்னொன்னு சொல்லி கேட்கணும், அந்த மந்தியா போறாங்கன்னா எல்லாம் நிறைய பேர் போறாங்க, எங்க கட்சியிலிருந்து கிடையாது, பொதுவாக. அது ஏதோ ஒரு நேரம், அந்த நேரம் அப்படியே அலை மாறும். சரியா? அதே நேரத்தில் நேற்று சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசியல் மேடையிலே பேசுவதை போல மக்கள் மன்றத்திலே அவர் பேசியிருக்கிறார். அவர் அனுபவ குறைவின் காரணமாக அப்படி பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். தயவு செய்து இதற்கு முன்பாக நீண்ட காலமாக இருந்த முதலமைச்சர்கள் சட்டமன்றத்திலே அவர்கள் பதிலளித்த போதோ அவர்கள் கருத்துக்களை சொன்னபோதோ அதை அவர் படித்தால் நன்றாக இருக்கிறது நான் கருதுகிறேன். அப்படி படித்துவிட்டு அடுத்த முறை சட்டமன்றத்திலே பேசுகின்ற போது சட்டமன்றத்தினுடைய மரபை கடைபிடித்து பேச வேண்டும் அன்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த கூடாரத்துக்கு சென்றவர்கள் முக்கிய நபர்கள் மீண்டும் வந்தால் நீங்க துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் ஏற்றுக்கொள்வீர்களா? நான் எவ்வளவு பெரிய முக்கியமான பதிலை சொல்லிட்டு அதே கண்டுட்டு ஒரு முதலமைச்சர் ஒரு சட்டமன்றத்திற்கு அந்த சட்டமன்றத்தினுடைய மரபை தெரியாமல், மறந்து இல்லை, அவருக்கு தெரியல, தெரியாமல் அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே அரசியல் மேடையிலே பேசுவதை போல பேசியிருக்கிறார். இரண்டாவதாக அந்த அவையில் யார் மனதையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தாமல் ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் பேச வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு அரசியல்வாதி மேடையிலே பேசுவதை போல சட்டமன்றத்திலே பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. எனவே அடுத்த முறை அவர் மாமன்றத்திலே பதிலுரையிலோ அல்லது அவர் கருத்துரையை பண்ணும் பொழுது மற்றவர்களை மதித்து, ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக அந்த அவையிலே அமர்ந்தவர்கள், நீண்ட காலமாக மக்களுக்கு தொண்டு செய்தவர்கள், இன்று எதிர்கட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காகவே அவர்களை ஏளனம் செய்கின்ற வகையிலே பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. அவர் இதை சிந்திக்க வேண்டும் என்றால் அவருக்கு நான் உங்கள் வாழ தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.